ராசிக்காரர்கள்லாம் ஒரு விஷயமே இல்லை. இந்த தடவை ஜாக்பாட் தான். பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்க இந்த தடவை. நிறையா பேருக்கு வேலை போகுது. இடம் விற்று அதன் மூலமாக காசு கிடைக்கும், இல்லை இடம் வாங்கி அதன் மூலமாக ஒரு லாபம் கிடைக்கும். ஏன்னா குரு பேங்கர், பேங்க் மூலமாக உங்களுக்கான அமைப்புகள் கிடைக்கும். நிறையா பேர் பேங்க் லோன் அடைச்சிட்டு நிம்மதியாக வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நல்ல கர்மா பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா அதோட இம்பாக்டை இப்போ அனுபவிப்பீங்க. இப்போ தான் லாக்கரை போட்டு திறக்க போகிறாரு. மிதுன ராசிக்காரனா வா என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறாரு சனி. நல்லது பண்ணால் உங்களுக்கான விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். பிறக்கவிருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொருவருக்கும் எப்படியெல்லாம் இயங்க போகிறது, எதில் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க காத்திருக்கின்ற மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஏன் மேடம் நீங்கள் வேறு வைத்திருச்சல கலப்புறீங்க? ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே 10ல் சனி உட்காந்து என்ன பண்ணுறது தெரியாமல் பைத்தியம் பிடிக்குது. 10 அதுக்கு இந்த ட்ரம்ப் பையன் சும்மா இல்லாமல் எங்களை எப்போ அனுப்புவான்னு தெரியல. மைண்ட் வைஸ் இங்கே கேட்குது, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் கேட்குது. அந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் வாங்க. எவ்வளவோ பார்த்தாச்சு. மிதுன ராசிக்காரர்கள்லாம் ஒரு விஷயமே இல்லை. இந்த தடவை ஜாக்பாட் தான். நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போகிறோம். கிரகம் மட்டும் அப்படியே இருந்துருமா? ஏதோ டைம் பீரியட் கொஞ்சம் அப்படி இருக்குது. உங்கள் ராசிதான யார் போய் நீச்சம் மறக்க சொன்னது? ஏன் தப்பா சொல்லுங்கள்? அவரோட தப்பு தான். வந்துடுவார். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கொஞ்சம் அப்படியே ஆரம்பிக்கும் போது அப்படி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யார் காட்டுவா தெரியுமா? மிதுனம் தான் காட்டும். பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்க இந்த தடவை. நிறையா பேருக்கு வேலை போகுது. வேலையிலேருந்து வீட்டுக்கு போன்னு சொல்ல போகிறாங்க. வீட்டுக்கு போன்னு சொன்னால் நீங்கள் சும்மா இருந்துருவீங்களா? ஏற்கனவே நீங்கள் தான் மதியால் மயக்கக்கூடிய ஆளாச்சு. உட்காந்த இடத்துலேருந்து எப்படி வேலை பார்க்குறதுன்ற மாதிரி நிறைய ஏஐ கோர்ஸில் இப்போயே ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஜாயின் பண்ண போகிறீங்க. அதன் மூலமாக உங்களுடைய ஆளுமையை அதிகரிப்பீங்க. 2ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கார் சாமி, வேறு என்ன வேணும்? தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமரத்தை தாண்டி மிகப்பெரிய ராஜயோகம் ஏதாவது இருக்க போதா? எதுவுமே இல்லை. நம்புங்க, நீங்கள் நம்பினாதான் அதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பொசிஷன் வாவ் ஃபென்டாஸ்டிக். ஏன்னா தலைக்கு மேலே ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு இருக்கா? இப்போ சொல்லுங்க முடியும். ஆரம்பிக்கும் போது சொன்னால் டென்ஷன் ஆவீங்களா? அதனால தான் எல்லா ஜோசியக்காரங்களும் முடிஞ்சப்பறம் சொல்கிறோம் போன வருஷம் அப்படி இருக்கணும். ஏன் சொல்லனா இதுதான் விஷயம். எடுக்கும் போதே மோசம்னு சொன்னால் நீங்கள் மோசம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. அதனால தான் அப்படி பாசிட்டிவாக சொல்லி கூப்பிட்டு போகிறோம். ஆனால் இந்த தடவை பொய்யனா இல்லை, நிஜமாவே நல்லா இருக்க போகுது. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்படின்றது, நீங்கள் என்ன விட்டுருங்க, அப்போ எல்லாரையும் கேட்டு பாருங்கள். காசு பணம் துட்டு மணின்னு கொட்ட போகுது. அதனால் கவலை. அதுவும் உச்ச குருவாகி உட்காந்துருக்காரு. அப்போ என்ன ஆகும்? இடம் விற்று அதன் மூலமாக காசு கிடைக்கும், இல்லை இடம் வாங்கி அதன் மூலமாக ஒரு லாபம் கிடைக்கும். ஏன்னா குரு பேங்கர், பேங்க் மூலமாக உங்களுக்கான அமைப்புகள் கிடைக்கும். நிறையா பேர் பேங்க் லோன் அடைச்சிட்டு நிம்மதியாக வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு இடத்த விற்று இன்னொரு இடத்த வாங்குவீங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய நல்ல வேலை கூடி வரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. வேலை அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கண்டிப்பாக கஷ்டம். நான் உங்களை ஏமாத்தலாம் விரும்பல. 10ஆம் இடத்துல சனி அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டிங்க ஓப்பன் பண்ணிட்டார். நான் சொல்லிட்டே இருக்கேன், கர்மா ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. நீங்கள் நல்ல கர்மா பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா அதோட இம்பாக்டை இப்போ அனுபவிப்பீங்க. இப்போ தான் லாக்கரை போட்டு திறக்க போகிறாரு. மிதுன ராசிக்காரனா வா என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறாரு சனி. நல்லது பண்ணால் உங்களுக்கான விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். ஏதாவது நம்ம முன்ன பின்ன பிசுறு தட்டி ஏதாவது பண்ணியிருந்தோம்னா அதற்கான ஆப்புகளை அவர் கொடுக்க போகிறார். அது ஜோசியக்காரங்க மேலேயோ வித்யா மேலேயோ நீங்கள் கோவப்பட்டு பிரச்சனை கிடையாது. ஓகே, நீங்கள் கோவப்பட வேண்டியதெல்லாம் சனி மேலே தான். ஆனால் சனி எந்திரம் உங்களுக்கு நிறைய நல்லவை கொடுக்க போகிறார். இது வரைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கண்ணுங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் சனி இங்கே பிளேஸ் ஆகி என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்க போகிறோன்னா அந்த இடத்திற்கான ஒரிஜினாலிட்டியை உங்களுக்கு புரிய வைக்க போகிறார். அவ்வளோதான். இப்போ மேஷத்தில் விரயமாக இருக்கிறன்னா பணத்தோட அருமையை புரிய வைக்க போகிறார், லாபத்தோட அருமையை புரிய வைக்க போகிறார். அந்த மாதிரி இந்த தடவை சனி உங்களுக்கு 10ஆம் இடத்துல தொழிலுடைய அருமையை புரிய வைக்க போகிறார். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் மீதான ஒரு பக்தியும் ஒரு நம்பிக்கையும், யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுன்ற கிளாரிட்டியும், தொழில் மூலமாக என்னெல்லாம் ஒரு வாழ்வில் ஜெயிக்க முடியுன்ற ஒரு அனுபவத்தையும் இந்த தடவை சனி கொடுக்க போகிறார். அதனால தான் வேலை அப்படின்ற இடத்துல பிரச்சனையை காட்டிகிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு வேலை இழப்பு வரும். ஆனால் அதே சமயம் அதை விட அதிகமான இடத்துல சம்பளத்தில் வேலைக்கு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் அமையும். இந்த குரு 2ல் உட்காந்து ஆல்மோஸ்ட் பார்க்கக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவும் 10ஆம் இடத்துல குரு சனியோட சேர்க்கை. வேலை அப்படின்ற இடத்துல நீங்கள் ஒரு குருவாக மாதிரி 4 பேருக்கு வேலை வாங்குவீங்க. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் முதலாளி ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் தொழிலாளியாகவே இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் முதலாளியாக விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க. போதுண்டா சாமின்னு தூக்கி போட்டு நீங்களே தனியாக ஒரு ப்ரொடக்ஷன் டீமை போட்டு இறங்கி வேலை பார்ப்பீங்க. யாரெல்லாம் மைக் கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ,
யாரெல்லாம் வந்து வாத்தியாராக இருக்கீங்களோ, தொழில் முனைவோராக இருக்கீங்க, அத்தனை அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஜாக்பாட்டு தான். அல்டிமேட்டாக இருக்குது. வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது. அதுவும் அடுத்தவங்க மனசை அப்படியே கரைக்கிற அளவுக்கு உண்டு. மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2 நாள் 2 மாதம் விட்டுருங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏறுமுகம் தான். இது வரைக்கும் வராத அளவுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வரும். இந்த டார்கெட் கொடுத்து முடிக்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேங்கிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே சமயம் திடீர்னு நம்ம தூக்கி போட்டுட்டு வந்துடலான்ற மாதிரி எண்ணம் மேலோங்கும். கூடா நட்பு கேடு விளைவிக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. மிதுனராசிக்காரர்கள் இந்த தடவை நான் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம், அடுத்தவரை நம்பி எதையும் சொல்லாதீர்கள். ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும். பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரத்தான் போகுது. பார்ட்னர்ஷிப் அவ்வளோ சூப்பராக இல்லை மிதுனத்துக்கு இந்த தடவை. ஸோ நீங்கள் தனியாக பண்ணிங்கன்னா ஓகே, இல்லை பார்ட்னர்ஷிப்பை வச்சு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. எதாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கி விட்டு நீங்கள் மேற்கொண்டீர்கள்னா அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வாய் வார்த்தையாக பேசுறது பின்னாடி பிரச்சனையும் உண்டாக்கிடும். மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். ஸோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய குடும்ப ரீதியான சில நல்லவை தேடி வரும். நீங்கள் ரொம்ப வீக்காக இருந்தாலும் குடும்பமாக சேர்ந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பெருசாக நெகட்டிவாலாம் போய்க்க வேண்டாம். ஃபாரினில் இருந்தீங்கன்னா இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இங்கே இருந்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய வெளியூர் வெளிநாட்டுக்கு பயணப்பட போகிறீங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஆஃப்டர் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலே சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. நிறைய பேருக்கு வேலை இழப்பு வந்தாலும் அதோட அதிக சம்பளத்தில் வேலை கிடைக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அதே மாதிரி இது வரைக்கும் திருமணம் ஆகாத மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடக்கும். 2ஆம் இடத்துல குரு வரும்போது தான் குரு பலன் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ திருமணத்திற்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு திருமணம் நடக்கும். அதுவும் காதல் திருமணமாக நடக்கும். உங்கள் இளைய சகோதரர் கல்யாணம் உங்கள் தலைமையில் கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே சமயம் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வராமல் பார்த்துக்கங்க. சொத்து பிரச்சனையோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனையோ வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கும் உங்கள் சகோதரத்துக்குள்ளேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனம். நிறைய நல்லவே வரப்போகுது. வீட்டுக்கு நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ண போகிறீங்க. என்னதான் இருந்தாலும் மனசு அப்படின்ற இடத்துல போய் உட்கார போகிறாரு குரு. மனசை சஞ்சலப்படுத்திக்காதீங்க. நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி நீங்களாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள், மற்றவங்க மாதிரிலாம் இல்லை. அதனால் அறிவை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த தடவை அல்டிமேட்டான ஆனந்தம் உங்களை தேடி வரும். அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் நீங்களாக ஒரு 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 ஷீல்டை போட்டு உட்காந்துட்டிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகுமே தவிர ஒன்றுமே இல்லை. இப்போ இதுதான், இதை மாற்ற முடியாது. இதுதான் விஷயம். அப்போ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? பிரச்சனை வந்துச்சு சிஸ்டமில், ஒரு வைரஸ் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? சிஸ்டத்தை தூக்கி போட்டுருவீங்களா? எப்படி அந்த வைரஸை ரிமூவ் பண்ணுறதுன்னு தானே பார்ப்பீங்க. அந்த மாதிரி இந்த தடவை 10ஆம் இடத்துல உட்காந்து வேலைன்ற இடத்துல ஒரு சின்ன செக் வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே சனியை ஓவர் கம் பண்ணிடலாம். அதனால் இடுமைக்கு இடுமை செய்வாருமாங்க. டஃப்புக்கே டஃப்பு கொடுக்குறது தான் மிதுன ராசி. உட்காந்த இடத்துலேருந்து நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருங்க. பெருசாக கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் கவனம் எதுலன்னா உடல்நிலையில் மிகுந்த கவனம். முதுகு தண்டு வடத்தில் பிரச்சனை வரும். இந்த ஷோல்டர் பெயின், கையில் ஏதாவது அடிபடாமல் பார்த்துக்கோங்க. போயிட்டு வர இடங்களில் வண்டி வாகனங்களில் வித்தை காட்டாதீங்க. ஏன்னா இந்த பேட் பாய் சனி 10ஆம் இடத்துல உட்காரது பிரச்சனை இல்லை, பயபுல உங்களோட 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ நம்மளுக்கும் நம்ம வீட்டுக்காரருக்கும் நம்ம என்ன தான் நல்லது சொன்னால், நாட் ஓன்லி வீட்டுக்காரம்மா, ஸ்பௌஸை விட்டுருங்க, எதிரால இருக்கோ. இப்போ உங்களுக்குன்னா எனக்கு நீங்கள் 7ஆம் இடம் இல்லையா, சமுதாயம் 7ஆம் இடம். நீங்கள் நல்லது தான் சொல்லியிருப்பீங்க. அவங்க அதை புரிஞ்சுக்காமல் அப்புறம் வந்து ஆமாலாம் நீ அன்றைக்கே சொல்லிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாகும். இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். இந்த மாதத்துலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் என்னென்னா, நீங்கள் அறிவாளின்னு எனக்கு தெரியும், மீனாட்சிக்கு தெரியும். அடுத்தவங்களுக்கு நீங்கள் காட்டி உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அது தேவையில்லாமல் உங்கள் மீதான ஒரு விமர்சனத்தை தான் கொண்டு வந்து வைக்கும். ஸோ மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்காம ஜிப்லாக் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த வருடத்தை இலகாக தப்பிச்சு கொள்ளலாம். 7ஆம் இடத்திற்கு சனியோட பார்வை இருக்குது அப்படின்ற போது கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம ஒரு சொல்லியிருப்போம், ஆனால் ஏத்தாப்பில் இருக்கவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். மற்றபடி மிதுனராசிக்காரர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வருடமாக உங்களுடைய தனித்திறமையின் மூலமாக நீங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய ஆண்டாக இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பாங்க. 20 வயது 40 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும், குழந்தை பிறப்பு கிடைக்கும், புது வண்டி வாகன சேர்க்கை உண்டு, நிறைய நகநட்டெல்லாம் வாங்கி வைப்பீங்க. இதில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. என்னதான் கடனே வாங்கினாலும் அதில் ஏதாவது கொஞ்சம் கால்குலேட் பண்ணி ஏதாவது வேணுன்ற மாதிரி ஃபியூச்சருக்கு சேர்த்து வைப்பீங்க. அதனால் மிதுன ராசிக்காரங்க கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு. 40 60 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் முனைவோர் ஆவீங்க. 4 பேர் 5 பேரை வச்சுட்டு வேலை செய்வீங்க. ஆனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக 1க்கு 2 கண்ணு செக் நீங்கள் வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி இந்த சைனிங் அத்தாரிட்டியை கொடுக்காதீங்க. நீங்களே எடுத்து முயற்சி பண்ணுற மாதிரி இருந்தால் வெல் அண்ட் குட், தொழில் தொடங்க. இல்லாட்டி அந்த இடத்துல மட்டும் வேண்டாம். 60 வயது தாண்டிய மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவை அட்வைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதன் மூலமாக தேவையில்லை சின்ன வாய்க்காதாரர் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு போகலாம். ஓகே,
அதனால கொஞ்சம் அமைதியா இருந்துக்கிட்டா போதும். மற்றபடி மிதுன ராசிக்காரர்கள் முன்னுக்கு வரக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. இந்த தடவை என்ன தெய்வத்தின் வழிபாடு மேற்கொள்ளலாம்? கால பைரவருடைய வழிபாடு மிகச்சிறிய ராஜயோகத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். மேக்ஸிமம் நிறைய கால பைரவருடைய வழிபாடு பண்ணுங்க. கால பைரவருடைய ஃபோட்டோ இருந்தால் மாதம் ஃபுல்லாக வச்சு பாருங்க. தினம் போய் நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியன் கோவிலில் இருக்கக்கூடிய கால பைரவர், சூரியனும் இருப்பார், கால பைரவரும் இருப்பார்ல, அந்த மாதிரி சிவன் கோயில் இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி இடத்த போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர 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 மிகச்சரியான ராஜயோகம் உங்களை தேடி வர காத்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் நிறைய தடவை பலூன் பார்ப்பீங்க, கலர் கலர் லைட்டெல்லாம் பார்ப்பீங்க, வீட்டுக்கு நிறைய வாங்கி வைப்பீங்க, மீன்களோடு கனெக்ட் ஆகிறீங்க. ஸோ நிறைய மீன் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஃபுல்லாக மீன் பார்ப்பீங்க. மீன் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வண்ணமயமாக மாறப்போதுன்றக்கூடிய சமிக்கைகளாக தான் இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கும். 333 அப்படின்ற நம்பர் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை ராஜயோகத்தை நோக்கி உங்களை கொண்டு போய் விடும்.